எடுத்துக்கோவா வேற ஏதாச்சும் நீ சொல்லியாடா? அவன் சொல்ல நீ சொல்லவே இல்லை சின்ன வயசுல எனக்கு இந்த விஷயம். ஆமா நீ சொல்றேன். அதான் முடி போனு என்னெல்லாம சொல்றேன். ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுருப்படா. ஆனா அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது வச்சா எவ்வளவுதான் அப்படின்னு பிளேஸ் ஸ்டேஷன் எத்தனையோ சொன்னோம். பார்த்தா வேற ஒரு விஷயம் இருக்காது. இன்னொன்னு தானே இருக்கு. சின்ன வயசுல இந்த டைம்ல நம்ம காலேஜ் எல்லாம் போயிட்டு லவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சேன். அடுத்து இதுதான் தாண்டி இது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவ்வளவுதான் இருக்கு. மேபி இது கிடைச்சாலும் நமக்கு அப்படிதான் இருக்குமோ என்னமோ. ஆனா அது நான் தான். ஆனா அது சிலிண்டர் மாதிரி இருக்கு என் வாழ்க்கை. பாத்தீங்களா நான் தான் கேட்டேன். லைஃப் எம்டியா தான் இருக்கு. என்ன சொல்றேன் அது மட்டும் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. வீடியோ வந்து ஒரு ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் கமிட்ஸ் அப்படிங்கறத வந்து அப்டேட் இந்த சேனல்ல வந்து நாங்க ரிவீல் பண்ணுவோம். சேனலோட எட்ல நாங்க சொல்லுவோம். சேனலோட ரிலேஷன்ஷிப் வந்து இதுல சொல்லுவோம். 10 வருஷம் தான் இருக்கு. சொல்றோம் காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு காலேஜ்ல? நான் பார்த்துட்டு இருந்தோம்ல லீவ்ல நாமளும் இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். காலேஜ்ல எதிர்பார்த்து போனதுக்கு என்ன நடந்துச்சு? இன்ஜினியரிங் காலேஜ்னா டக்கின் வரணும் அப்படி இப்படின்னு சொன்னா பரவாயில்ல. என்ன பண்றது நாங்க அதே மாதிரி அதான் இப்போ காலேஜ்ல எதிர்பார்த்து போனோம். சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷம்னா காலேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. அதான் எனக்கு சந்தோஷம்னா வீட்டுல இருக்கிறது. வீட்டுல இருந்தா அதுக்கு வீட்டுல இருந்தாலும் நீ வீட்டுல பேக்ல போடுற. வீட்டுல இருந்தா மாவாட்ட சொல்றாங்க, வீட்டை பார்த்து சொல்றாங்க. வீட்டுல இருந்தா மாவாட்ட சொல்றாங்க. அந்த வருஷம் கல்யாணம் சந்தோஷமா இருக்கணுமா எங்கேயாவது போயிருக்கு தனியா. யாருக்கையும் படம் தனியா போயிட்டு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். இது காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது ஒரு விஷயம். நான் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். எப்படின்னா சரி காலேஜ் இருந்து அதை கட்டுறோம் அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல செத்துட்டு அவ்வளவுதான். உள்ள வந்த உடனே அப்படியே அந்த மாதிரி எப்படியே முடிச்சுட்டேன். என்ன பண்றது? அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் காட்டுருப்பா அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்ன வாழ்க்கை எப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு யோசிக்காத யோசனையே கிடையாது. இந்த ஒரு உலகத்திலேயே எப்படின்னா நான் வந்து ஈஷா கூட்டு போனது பாத்தியா? எனக்கு கூட்டு போனோம். அங்க வந்து ஆலியார் போனா விருந்து செத்துருவோம். இங்க போனா பக்தி கிடைக்கும் அப்படின்னு கூட்டு போறாங்க. பக்திக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. ஏன் ஈஷா போயிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கை வந்து ரீசெண்டா நல்லா இருக்கும். காலையில சத்தியமா யோசிச்சிருக்கேன். வாழ்க்கை ரீசெண்டா நல்லா இருக்கும். மறுபடியும் இது வரும். எல்லாரும் உட்காந்து சிரிச்சுக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. நான் வாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா இது, என்ன கதை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு சந்தோஷமான தருணம் என் காலேஜோட முதல் இதா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் செமஸ்டர்ல அப்படியே சரியாயிடுச்சு. சரி வாழ்க்கையில இது ஒரு பார்த்து தான். அப்பதான் ஒரு நல்ல பொருட்கா வந்துச்சு. கதையே இவதான் கதையே அப்படின்னு சொல்லிட்டான். 3ஆவது தலைமைக்கு அப்புறம் பையன் திருந்திட்டான். அதனால நாங்க ஒத்துக்கிறோம். அவனுக்கு அந்த கதை உனக்கு தெரியாது. அந்த கதை கடைசி அப்படியே தெரியாது. அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாது. அவனு சொல்றேன் என்ன அது தெரியுமா உனக்கு? கடைசி நாள் தெரியும். கடைசி நாள் அது தெரியாது. சொல்றோம் தலைவர் 3 அடி பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் 4வது ரெடி ஆகிட்டு இருக்கான். என்ன நடக்கும் போது இங்க சொல்லுவோம். நாங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை சொன்னாட்டு எனக்கு தெரியும். இவன் தான் ஃபர்ஸ்ட் இதுல சொல்லுவாங்க. இவன் தான் கமிட் ஆகி இவன் தான் கமிட் ஆகிட்டு கபிள் அண்ட் கோல்ஸ் அப்படின்னு போடுவோம். இப்பெல்லாம் பண்ணலாம் தெரியும் அப்படின்னு என்னடா பேசுறீங்க? எங்க 3 பேர்
புரியுது உனக்கு எப்படா புரியல என்னடா பேசிட்டு டேய் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல என்ன சொன்னா அவன் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் யோசிச்சு கேண்டி அப்படின்னு எனக்கு பாருங்க. நீ அப்படி சரி ஒரு மூணு ஆள் கூட வீடியோ போடுவேன் கவர்லாம் அண்ட் கட்டன்ஸ் ஃபுல் கட்சி சாரி சும்மா எனக்கா? எனக்கு வந்து நான் சரி காலேஜ் போனா முடியெல்லாம் நல்லா பெரிய வைக்கலாம். ஆள் அவுட் ஆயிட்டாங்கடா மேட்ச் கணக்கு சொல்லுங்க. மேட்ச் இப்போ நாங்க வந்து நடுவில் மேட்ச் கணக்கு பத்தி பேச போறோம். நான் வந்தனால தான் எனக்கு இந்த ஆயிடுச்சு எனக்கு தெரியும் இந்த சூப்பர் டிஷர்ட்ஸ்லாம் பிலீவ் பண்ணுவோம் அதனால சரி அதுக்கப்புறம் அதாவது முடி அதிகமா வச்சுட்டு போனா முடி அதிகமா வாய்க்கலாம். சரி அது முடி அதிகம் வச்சா உங்க வீட்டுல ஒத்துக்கிறீங்களா? அதுக்கப்புறம் சரி, வீட்டுல எப்படி ஒட்டுவாங்க? சரி, அம்மா இங்க வந்தாலே முடி வெட்ட டேர்ப்புக்கே வர மாட்டேன் இல்ல இந்த மாதிரி விமர்சனம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. சொல்லு சொல்லு. அதுக்கப்புறம் சரி, இது ஆனா இதுக்கப்புறம் அப்படி இல்ல. போட்டு போலாம். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போலாம். ஏதாவது Boot cut போட்டு போலாம். boot cut போட்டு போலாம். இன்னைக்கு மலையாள படம் பார்த்தேன் இல்ல படக்கலம் அந்த படத்துல எல்லாரும் டிஷர்ட் போட்டு தான் காலேஜ் போறாங்க இது ஆக்சுவலா அது உண்மை அவங்க ஆர்ட்ஸ் காலேஜ் டேய் இன்ஜினியரிங் போட்டுருந்தா அப்ப எனக்கு ஐஐடியா இருந்தா அது கேரளால ஏதோ காலேஜ் அதான் ஐஐடியா இருந்தா அது ஐஐடி போடவே இல்லை சரி, ஐஐடி போடுறது இல்ல இல்ல சரி, நம்ம தான் நாங்க வந்து விழுந்துட்டாங்க ஏதோ காலேஜ்ல போய் அது அதாவது 12th எல்லாம் படிக்கிறீங்கன்னா காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசைப்பட்டு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் தெளிவா ஒரு விஷயம் இருக்கு Arts அதாவது எங்க போறது நடக்குது அப்படின்னு ஆர்ட்ஸுக்கு வந்து ஷெடியூலிங் டைம் இருக்காமா காலையில ஒரு பேட்ச் Scheduling time. ஷெடியூல்டு டைம் அதாவது இந்த வார்த்தை சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை சொல்றேன். இந்த நேரத்துல சாப்பிட்டே கடை தெரியும் ரெண்டு ஷிஃப்டா இருக்கும் அது மாதிரி சஞ்சய்க்கு அப்படிதான் இருக்கு. அப்புறம் என்ன அது இல்லடா இது ஒரு விஷயம் நம்மள தவிர எல்லாருமே என்ஜாய் பண்றாங்கடா அது ஒரு இது இருக்கு இன்ஸ்டாகிராம் உட்கார்ந்து பார்க்கும்போது நான் இதுதான் முந்தா நேத்து கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது ஒரு காலேஜ் சேர்த்து அவங்க ஸ்டோரி இதெல்லாம் போடுறாங்க பாத்தியா அந்த மாதிரிதான் எப்படியுமே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இது வரைக்கும் ஓவர் டைம் 8 மணி வரையும் நாங்க எட்டு மணி வேலை வரைக்கும் பார்க்கறவன் எங்க அப்பா கூட 6 மணிக்கு வந்துடுறாரு 8 மணி எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி நாங்க கெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டோம். ஹாஸ்டல்ல இருந்து 10 வரைக்கும் கிளாஸ் எனக்கு புரியவே இல்லை காலேஜ் வாழ்க்கை அப்படிங்கிறது just என்ன சொல்றது அது ஒரு யூனிவர்சிட்டிக்கோ அப்பாற்பட்ட ஒரு விஷயங்க புரியல என் வாழ்க்கை தான் தெரியும் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை விட அதோட மோசமாவே இருக்கு. ரம்பல்கள் வேற என்ன ஏதாவது சொல்றா ரம்பல்கள் சமதம் பேசிருக்கேன் சமதம் பாடங்களை செய்வேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்க எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜியான ஒரு இயர் இருக்கும்ல எனக்கு இந்த இயர் என்னன்னு தெரியல எனக்கு 2016 அது ஏன்னு நான் சொல்றேன் 2016 ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு எல்லாம் 2016 என்ன ஸ்டாண்டர்ட்? வயசு டேய் நம்ம கரெக்டா நம்ம 6th படிக்கும்போது 2016 அந்த மாதிரி தான் நம்ம 10th படிக்கிறேன் நான் 12 வயசு யா சம்பவம் சரி சொல்லுங்க உங்களுக்கு அந்த மாதிரி First யாருமே சரி, நான் தான் சொன்னேன். எனக்கு ஏன்னு கேட்டா நான் அந்த டைம்ல சரி, படம். டேய் அது 15 தான் நினைக்கிறேன் சரி அப்படிலாம் இல்ல. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் சோ அந்த டைம்ல தான் வந்துட்டு என்ன அது மாதிரிலாம் அவ்வளோக்கா பெருசா ஒரு ஈடுபாடு இல்லாம கிரிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா 16ல பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஃபுல் டைமா ஒரு ஆல்கஹாலிக்கா மாறுற மாதிரி ஃபுல் டைம் ஒரு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன் அந்த டைம்லாம் பார்த்தா என்ன பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க ஏரியால இல்ல கிரிக்கெட் எதுக்குன்னே தெரியல சம்மந்தமே இல்லாம நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு இது கிடைக்கும் தெரியுமா அந்த டைம்ல லாலிகாலம் பார்ப்பேன் தெரியுமா அப்போ எதுக்குன்னே தெரியல சம்மந்தம் இல்லாம அதெல்லாம் பார்ப்பேன் அது சொல்ல எனக்கு சிஎஸ்கே அந்த டைம்லாம் இல்ல எனக்கு தோனி டீம் ரொம்ப கேவலமா தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு அந்த அப்பதான் நான் பேண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இது ஒரு விஷயம் ஸ்கூல்ல அந்த ட்ரவுசர்ல இருந்து ட்ரவுசர் போட்டு காலேஜ் கெத்தா இருக்கும் அவ்வளோ வளர வளர நீங்க உங்க மனித வாழ்வு எவ்வளவு இயல்பானது நீங்க ரிவர்ஸ் வாழ்வோட தான் நல்லா இருக்கும் அப்படி பண்ணீங்க சீரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் ரொம்ப அழகா அடிச்சா அந்த படத்துல ரிவர்ஸ்ல தான் வரும். அதுல ஆதாரம் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு அது அப்போ அப்படிலாம் இன்னொன்னு அதுவும் நான் ஸ்கூல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்பதான் நான் இங்க வந்து நிறைய இந்த அத்லெட்டிக்ஸ் பாலு காஞ்சப்லாம் சம்மந்தம் நைஸா சோ அது எனக்கு
எதுக்கே தெரியல. புது ஸ்கூலு, இந்த கிரிக்கெட் எல்லாமே அந்த டைம் தான் அமைஞ்சது. எனக்கு இப்ப நினைச்சாலும் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருக்கு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ரொம்ப விளையாட போவேன். 5 மணிக்கு டியூஷன்லாம் என்ன சேர்த்து விட்டாங்க. ஆனா இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாம கிரிக்கெட்டா தான் போயிட்டு அங்க உருப்படாம எல்லாமே எனக்கு எதுக்குன்னு தெரியல. ஒரு சில காரணங்களால டியூஷன் போயிட்டு நாங்களும் ஒரு டியூஷன் விளையாட போயிட்டோம். நாங்க டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வருஷம் உனக்கு இப்ப நான் கேட்ட கேள்வி அது கிடையாது. உனக்கு நாஸ்டாலஜிக்கான ஒரு இயர் என்னன்னா சரி, அது நான் 10th படிக்கும்போது எந்த வருஷம் 19 அந்த டைம்ல நாங்க என்னைக்கே நேரம் விட்டு 10th நல்லா இருந்துச்சு. அப்புறம் 8th அப்போ இந்த வருஷம் அந்த 2 வருஷம் ஒரு மாதிரி நாஸ்டாலஜி இருக்கும். 10th ஏன்னா வந்து அப்போ வந்து அது வந்து எங்க ISL தான் பார்ப்போம். பிரைம் டைம் அந்த டைம்ல தான். ஏன்னா நான் படிக்கிறது நல்லா படிச்சு தொலைமா, அதனால அது பிரச்சனையே எங்களுக்கு இருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் கல்ச்சரல்ஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு எல்லாம். எங்க ஸ்கூல்ல ஃபுட்பால் கிடையாது அந்த டைம் கூட. ஃபுட்பாலுக்கு சேர்ந்துட்டான்டா. ஸ்கூலுக்கு போறாங்களாமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சேர்றப்ப ஏன் இதெல்லாம் இல்ல. நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல பார்த்தா கோச்சிங் அப்படியா? ஆமாடா. அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க போன வருஷமே போனாங்க. ஆமா, இந்த வருஷம் 2 வருஷம் நம்ம இருக்கிறப்ப ஏன்டா ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். சாபக்கேடு. சரி, அது அந்த 28 அது என்ன 1920 போனேன். அந்த டைம்ல அப்படி ஒரு இது. அது என்னன்னா நான் கொஞ்சம் கல்ச்சரல் பாய். இந்த மாதிரி நிறைய கல்ச்சரல்ஸ்ல சேர்றது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த வருஷமே வந்து ஒரு மாதிரி கிளிப்பா இருந்துச்சு. ஜாலியா ஒவ்வொரு கல்ச்சரல்ஸ் போயிட்டு கொடிஷா கூட்டு போவாங்க எங்களுக்கு. அது வருஷம் வருஷம் ஒரு ஈவென்ட் நடக்கும். அந்த டைம்ல வந்து மிஸ் பாக்குறதுக்கு போனா போயிட்டு போய் சொல்ற பத்தி இல்ல அப்படி அதனால அப்படியே செஞ்சு இருப்போம். அன்னைக்கு நைட் பஸ்ல வந்துட்டு நான் அந்த என்ன இன்னொரு நாஸ்டாலஜி. நாங்க வந்து நான் 3 வருஷம் போயிருக்கேன். 8th கூட்டு போனேன். அப்ப வந்து இவனுக்கு யாரும் கிடையாது. 10th ஏன் வீக்குன்னா என் ஃப்ரெண்ட் அப்ப எல்லாருமே இவனுங்க இருந்தாங்க. அப்ப நைட் டைம்ல பாதியை கூட்டு போவாங்க. சோ பஸ்ல இருந்து எல்லாத்தையும் அப்படியே உட்கார சொல்லிட்டாங்க. அப்ப வந்து நாங்க டிராஃபி எல்லாம் வாங்கிட்டு இவனுக்கு கூட அப்படியே பஸ் வரிசை எடுக்காததான் நீ பேசணும். இதுதான் அது இதெல்லாம் பேசிக்கலாம். இதுக்கு ஒரு இதா மொத்தமா எல்லாத்தையும் சொன்ன. நீ அது ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் அந்த அந்த எனக்கு இந்த மெமரியே அந்த டோட்டலா அந்த வருஷம் நினைச்சா அந்த இயர் நினைச்சாலே எனக்கு அந்த மாதிரி அந்த காரணமே ஏய் அது முன்னாடியே அப்புறம் இவனை பிடிச்சி பஸ்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேசுறாட்டு சீனியர் அக்கால அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை ஏதோ வேலை சொன்னான். பாமரத்துல வவாடுறதுக்கு இடத்துக்கு ஒரு இது சொன்னா இதுல கூட வவாடுற அங்க பேசுறதுக்கு எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் வரைக்கும் எல்லாரும் பலவரத்துல அப்படிலாம் அப்படியே விட்டாரு. எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க. கத்திட்டு வருவாங்க. ஆமா அந்த டைம்ல சமம் அந்த வந்து இவனுக்கு வந்து பலமரத்துல வவான்னு சொல்லும் போது இவன் வந்து பலமரத்துல வந்து அங்க பிடிச்ச விட மாட்டான். இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க. வரமிளகா இஸ்டிசார் நீரோட்டாங்க. பச்சை மிளகா தான் காரணமா இருக்கும். அதுக்கும் ஒரு இது பண்ணேன். அப்புறம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாயவே திறக்கல. அந்த ஹோல் சேவையில அப்புறம் சாம் வந்து ஒரு இது பண்ண பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சம்மந்தம் மேல விசிசர் பேசாரு. கேப்சன் தான் பாட்டா எழுதிருக்கு சார். படிக்க ஈஸியா இருக்கு. எவன்டா படிக்க எந்திரிக்க எல்லாரும் எவ்வளவு பாட்டு பாட சொல்லி யார அவனே கேட்க யாரா சொல்ல அந்த மாதிரி அவனே கேட்கிறேன். அதனால ஒரு மாதிரி இந்த வருஷம் அப்படியே போல்சமா ஜாலியா சரி. நீ உனக்கு என்ன வருஷம் நாஸ்டாலஜி? 2018. ஏன்னா உண்மையா சொன்னா அந்த டைம்ல ISL செமையா இருந்தது. இல்ல நெல்சன் அப்புறம் மெயின்சன் தெரியுமா? மெயின்சன் ஃபைனல்ல வந்தானா அவன் கப்படிச்சு செம்ம மேட்ச் அது. மீகோன்னு ஒரு தருமான்ல பெங்களூர்ல மீகோ மாதிரி என்ன தெரியுமா? ISL டியோகோ பொருள்லாம் ஆடி இருக்கான். அவன் கூட பாத்துருக்கேன். ஏய் அந்த டைம்ல கூட அவ்வளவா இது இருக்காடா. இவன் ஆடி பார்த்து கோல்டு புட்டன்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன். டியோகோ பொருள் சரி
நான் உங்க வீட்டுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் சைஸ் புக் இல்லடா, அப்ப அப்படிதான் தெரியும். எப்படி தெரியும்னா டெய்லி வருவான் வந்துட்டு நோட்டு வாங்கிட்டு போயிடும். Note கேட்பான், டேய் அதான் பாப்பா எல்லாரும் கேட்பான். அப்படியே எதுவும் பேசுவோம். அதுக்கப்புறம் அப்படியே பேச சம்மந்தமே இல்லாம படிக்கிறவன்ட்டு தான் இவன் நோட்டு வாங்குவேன். இவன்ட்ட போயிட்டு பாத்தியா ஜே பாத்தியா அப்படியே பேசிட்டே இருப்போம். ஜேகே தெரியுமா அது? சேர்றா நாளைக்கு நீ பேசலாம். அடுத்து மறுபடியும் தான் பேசும். Say,